நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில தூய்த்த ஆண்டவர் சமூகத்தில் அன்புக்குரிய இயேசுவின் அன்பார்ந்த பிள்ளைகளாக அவருக்கு மிகவும் விருப்பமான பிள்ளைகளாக அவருடைய செய்தியை இந்த வேளையில கேட்கிறதுக்கு தாகத்தோட வந்த அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வேளையில் இனி முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயிலாக நீர் என்ன கதைக்கு நினைக்கிறீரோ ஆண்டவரே, நீர் என்னை முற்றிலும் முடியாவினால் ஆட்கொண்டு இந்த வேளையில் இன்று இப்ப நாங்க தவக்காலத்துல 2வது வாரத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் எழுதின நூலில் 18வது அதிகாரத்துல வழங்கப்படுகிறது. இந்த சூழல் என்னன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட யோனாக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு போல நினிவே மக்களுக்கு யோனாவ கடவுள் எப்படி மனமாற்றத்தின் ஒரு செய்தியை அறிவிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் நியமிச்சு அவரை கூப்பிட்டாரோ அதே போல ஒரு அழைப்பு எரேமியாவுக்கு யூதேயா நாட்டினருக்கும் எருசலேம் நாட்டினருக்கும் ஆண்டவருடைய வழிகளிலிருந்து தவறி, அதாவது அப்பா தந்தைக்கு உவப்பில்லாத பாதையில நடந்து செல்கின்ற அந்த மக்களை கடவுள் மீண்டும் தன்னுடைய பாதையில அதாவது தனக்கு உவப்பற்ற விடயங்களை கைவிட்டு தன்னுடைய வழிகளையும் நியமங்களையும் பின்பற்றத்துக்கு ஒரு மனமாற்றத்துக்காக எரேமியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த இறைவாக்கினரை இந்த நாட்டினரிடையே வரப்போகின்ற அவர் கொடுக்க இருக்கின்ற அந்த தண்டனையை குறித்து முன்னறிவிக்கிறதுக்கு இந்த இடத்துல தெரிவு செய்கிறார். கிட்டத்தட்ட அதே ஒரு சூழல் தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எரேமியாவை பற்றி தனிப்பட்ட ரீதியில பார்த்தா எரேமியா ஒரு இளைஞனாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த அழைப்பு வந்தோன்னு அவருக்கு ஒரு பயம் ஒன்று வருது, தன்னால இத செய்ய இயலுமான்னு சொல்லி. அவர் கடவுள் யார் என்றதை எரேமியா நன்கு அறிந்தவர். அதே நேரம் தான் சொல்ல போகிறத இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு பயம் எரேமியாக்கு இருக்குது. ஆனா கடவுளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து எரேமியா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிய ஏற்று அவர் அந்த நாட்டு யூதா நாட்டினருக்கும் எருசலேம் நாட்டினருக்கும் ஆண்டவர் இப்படி நீங்க கடவுளுக்கு உவப்பில்லாதவற்றை செய்கிறத குறித்து கடவுள் உங்கள் மீது சினமாக இருக்கிறார், உங்கள் மீது ஒரு தண்டனை வரவழைக்க இருக்கிறார், அவற்றில் இருந்து தப்புவதற்கு மனம் மாறுங்கள் என்ற ஒரு அழைப்பை அறிவிக்க செல்கிறார். அந்த அறிவிப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி நிலைநிறுத்தி இந்த செய்திய அறிவிக்குமாறு கடவுள் அனுப்பி வைத்த இடத்தில் அந்த செய்தியை கேட்டவர்கள் எல்லோரும் தனக்கு எதிராக எழும்புகிற ஒரு சூழலை தான் இந்த முதல் வாசகம் காட்டுது. அதுல எரேமியா ஆண்டவரை நோக்கி சொல்லுவார், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறதுக்கு அங்கே இருந்த மக்கள் அவரை நோக்கி சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என்றதை நன்கு அறிந்த எரேமியா ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்கள், அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் முன் நின்றதை நினைவு கூறும். அதாவது நான் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, இன்றைக்கு நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தனக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில ஒரு பயத்தின் வெளிப்பாட்டால ஆண்டவர்கிட்ட மீண்டும் அவர் போய் சரணாகிறார். தான் அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறவில்லை, ஐயோ இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் தண்டனை சேர போகிறது, நான் முன்னிலை நிறுத்தப்பட்ட நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொல்லி
தன்னுடைய உயிரை குறித்தும் தான் அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறவில்லை என்றதை குறித்தும் அவர் அந்த இடத்துல ஆண்டவருக்கு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். பதிலுரை பாடலை பார்த்தோம் என்று சொன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தாவீது அரசருக்கு வருது. தாவீது கோலியாத்தை வென்ற நேரம் மக்கள் வந்து அவரை புகழ்ந்து பாடுவது ஒரு கட்டத்துல தாவீது சவுல் அரசர் வந்து 1000ங்களை வென்றவர், தாவீது 10,000ங்களை வென்றவர் என்று. இதை கேட்டோன்னு சவுலுக்கு வந்து ஒரு ஒரு பொறாமை ஒன்று அவருக்குள்ள வருது. தன்னை விட இவர் கடவுளுக்கு முன்னிலையில உவப்பானவராக மாறிடுவாரோ, தன்னை விட ஒரு மேலான இடத்தை பெற்றிடுவாரோ என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், தாவீத வந்து கொல்லுறதுக்கு தேடுறார். அப்படி தேடுகின்ற சந்தர்ப்பத்துல தாவீது கடவுளை நோக்கி பாடுகிற ஒரு திருப்பாடல். உங்களுக்கு தெரியும், திருப்பாடல்கள்ல அநேகமான பாடல்கள் தாவீது அரசனால பாடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு தன்னை சவுல் அரசன் கொல்ல தேடுகின்ற சந்தர்ப்பத்தில இறைவனின் மீது கொண்ட நம்பிக்கையினால் பாடுகின்ற ஒரு பாடல் தான் இந்த திருப்பாடல் 31. அதுல அவர் சொல்லுவார், ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உம் கையில் உள்ளது. என் எதிரிகள் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கைகளினின்றும் என்னை விடுவித்தருளும். இதை விட இன்னொரு வசனத்தை அவர் சொல்லுறார், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தாவீது ஆண்டவருடைய இரக்கத்தின் மீது பரிபூரண விசுவாசம் கொண்டவராக இத சொல்கிறார். சவுலும் பிளவிட்டார், தாவீதும் பிளவிட்டார். ஆனா சவுல் என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னுடைய பிழைகளுக்குரிய காரணத்தை கடவுளுக்கு எடுத்துரைப்பார். ஆனா தாவீது என்ன செய்வார் என்று சொன்னா, தன்னுடைய பிழைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவராய், தான் செய்த பாவங்களை முழு நினைவோடு முழு மனதோடு உணர்ந்தவராய் ஆண்டவரிடம் ஒப்படைப்பார். அப்படி ஒப்படைக்கிறதால அவர் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை தான் முழுமையாக பெற்று தான் எதிரிகளுடைய கையிலிருந்து தப்புவிக்கப்படலாம் என்ற ஒரு அசையாத ஒரு உறுதியான நம்பிக்கையை வச்சிருந்தார். கிட்டத்தட்ட எரேமியாக்கு இருந்த அதே நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஆனா தாவீது அந்த நம்பிக்கைய எப்படி உண்மையா அவர் பாவ மன்னிப்புக்கு தன்னை திறந்து கொடுத்தாரா, ஆண்டவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரா என்பதை நாங்க 51வது சங்கீதம், அது வந்து பாவ மன்னிப்புக்கான சங்கீதம் என்று சொல்லி திருப்பாடல் என்று நாங்க எல்லோரும் பாவ அறிக்கைக்கு முன்னால எங்களுடைய தனிப்பட்ட ஒரு தயார்படுத்தலுக்காண்டியும் நாங்க பல்வேறு சந்தர்ப்பத்துல அதை நாங்க தியானிச்சிருப்போம். ஆகவே இப்ப இதுல வந்து எரேமியாவை பார்த்தோம் என்று சொன்னா, எரேமியா வந்து சரணடைகிறார். அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாம அவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தவராக இருக்கிறார். தாவீது தன்னை சரணடைந்து தன்னுடைய பாவ அறிக்கையை சொல்லுவதன் நிமித்தம் ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்று உறுதியான ஒரு விசுவாசத்தின் ஒரு பயணத்துல நடக்கிறார். அப்படியே நாங்க மத்தேயு எழுதிய நற்செய்தி, இன்றைய நற்செய்திக்கு வந்தோம் என்று சொன்னா, ஆண்டவர் இன்றைய நற்செய்தியினூடாக தன்னுடைய இறப்பை, தன்னுடைய பாடுகள், மரணம், இறப்பு மற்றும் அவருடைய உயிர்ப்பை 3வது முறையாக தானாக முன்னறிவிக்கிறார். எரேமியா பழைய ஏற்பாட்டில் துன்புறுத்தப்பட்ட ஒரு இறைவாக்கினராக காணப்படுகிறார். அவருடைய துன்புறுத்தல் எப்படி வந்துச்சுன்னு சொன்ன, அவருக்கு அவர் ஆண்டவர் கொடுத்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த பணிக்கு அவர் தன்னை கீழ்ப்பணிந்து சென்றதால அவருக்கு கிடைத்ததுதான் அந்த துன்புறுத்தல். அவரை வந்து கல்லால் அடிச்சு கொள்ள முயற்சி செய்தனர், அவரை தனிமைப்படுத்தினர், அவரை அன்றைக்கு யூத மக்களும் எருசலேம் மக்களும் புறம் தள்ளினர், சிறைப்படுத்தினர். அதே மாதிரி இயேசுநாதர் எருசலேம் நோக்கி செல்லுற வழியில இந்த
தன்னுடைய மரணத்தை 3வது முறை முன்னறிவிக்கின்ற சந்தர்ப்பத்துல அவர் சொல்லுறார், தன்னை வந்து மறைநூல் அறிஞர்கள் வந்து அறிஞர்களிடம் என்ன ஒப்படைப்பார்கள். நான் மரண தண்டனை எனக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் என்னை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். இப்ப இந்த இடத்துல நாங்க யோனாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னா இயேசுநாதர் சிச்சுவேஷனை, யோனாக்கு கடவுள் யாருன்னு 100% தெரியும். ஆனா யோனா கடவுள்கிட்ட சொல்லுவார், நீர் இப்படித்தான் அழிப்பீர் 2 வீர் தண்டிப்பீர் 2 வீர், ஆனா அடுத்த நிமிஷம் மனம் மாறிடுவீர். இயேசுநாதர் இங்க அறிவிக்கிற அவருடைய மரணத்தின் முன்னறிவித்தல்ல இயேசுநாதருக்கும் தன்னுடைய தந்தையார் அவருடைய இரக்கம் என்னன்னு 100% தெரியும். ஆனாலும் அவர் தன்னை முழுமையாக அந்த சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் தனது தந்தை தன்னை எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவர் உறுதியாக இருக்கிறார். தனக்கு மரணம்தான் நிச்சயம், பாடுகள் தான் நிச்சயம், அதுவும் எனக்கு சிலுவை மரணம் அவமானத்தின் மரணம் என்பதை நன்றாக தெரிந்து அதை முன்னறிவித்து அவர் ஏற்கிறார். இந்த இடத்துல நாங்க யோனாட ஸ்டோரி ஏன் கம்பேர் பண்றோம் என்று சொன்னா, எரேமியா முன்னறிவித்ததை யூதா எருசலேம் நாட்டு மக்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்திருந்தா அன்றைக்கு அவர்கள் ஆண்டவரினுடைய இரக்கத்தை வென்றிருப்பார்கள். ஆண்டவருடைய இரக்கமிகு இதயத்தை அவர்கள் தமதாக்கி கொண்டிருப்பார்கள். யோனாவுடைய அந்த எச்சரிக்கையை நினிவே மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பி, அந்த நினிவே என்றது ஒரு பெரிய ஒரு மாநகரம், அந்த நகரத்தினுடைய அரசர் முதற்கொண்டு, குடிமக்கள் முதற்கொண்டு, கால்நடைகள் முதற்கொண்டு உபவாசம் இருந்து தங்களை ஆண்டவருடைய வழிக்காக ஆயத்தம் செய்ய தங்களை திறந்து கொடுத்ததனால தாங்க மனம் மாறுகிறோம், தங்களுடைய பிழையான வழிகளில் இருந்து விலத்தி நடக்கிறோம் என்று சொன்னதால அன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றார்கள். ஆனா அங்க யோனா வந்து ஒரு தடையா இருக்கிறார். நீர் எப்படி இவர் மீது இறங்கலாம், இவர்கள் மீது இறங்கலாம் என்று யோனா நீதிக்காக அவர் தன்னை பொசிஷன் பண்ணுற தான் நீதியை நிலைநாட்டுறார். இவர்கள் பிழையானவர்கள், இவர்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டக்கூடாது. ஆனா கடவுள் ஒரு கட்டத்துல அவரோடு வாதாடுவார். நீ யோனாக்கு அந்த பாலை நிலத்துல வந்து வெயில் அடிக்க ஒரு அனற்காற்று வீசுதுன்னு அவருக்கு ஒரு நிழல் தரும்படியாக ஒரு மரக்கிளை ஒன்று வளர்ந்து ஒரு நாள்ல அது பட்டு போகும். அதை குறிச்சு யோனா கவலைப்படுவார். அப்ப கவலைப்படும் போது அந்த உள்ளத்தை அறிஞ்ச கடவுள் என்ன செய்வாருன்னு சொன்னா வந்து யோனாவோட அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று நடக்கும். நீ இந்த ஒரு நாள்ல வளர்ந்து ஒரு நாள்ல பட்டு போன அந்த கிளையை குறிச்சு இவ்வளவு கவலைப்படுறியே, இந்த மாநகரத்துல இருக்கிற இவ்வளவு மக்களுக்காக நான் எவ்வளவு கவலைப்படுவேன், என்னுடைய இரக்கம் அவர்கள் மீது எப்பேற்பட்ட இரக்கமாக இருக்கும் என்றதை நீ நினைச்சு பார்த்தியா? அவர்களுடைய மனம் மாற்றத்தை கண்டு என்னுடைய மனம் இறங்கி நான் அவர்களுக்காக அவர்களுடைய பக்கத்துல நின்று செயலாற்றுவேன். அவர்களுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதாவது நான் கொடுக்க இருக்கின்ற அந்த தண்டனையை நான் மீண்டும் கொடுக்காது பெற்றுக் கொள்வேன் என்று. அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த எரேமியா 18வது அதிகாரம் அந்த தொடங்குற நேரம் கடவுள் அவரை சொல்லுவார், நீர் ஒரு குயவர் வீட்டுக்கு போம், அங்க அந்த குயவனினூடாக நான் உம்மோட கதைப்பேன் என்று சொல்லி. அந்த குயவன் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த களிமண்ணை வச்சு வரைந்து கொண்டிருப்பார். இப்ப கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த காட்சியை பயன்படுத்தி எரேமியாட்ட சொல்லுவார், எரேமியா இந்த களிமண் என் மக்களாகவும் இந்த குயவன் நானாகவும் இருக்க விரும்புகிறேன். இதே அழைப்பு இன்றைக்கு எங்களுக்கும் இருக்கு. அவர் இன்றைக்கு நாங்க எந்த நிலையில எப்பேற்பட்ட நிலையில நாங்க வெறும் களிமண்ணாக அவரை நம்பி அவருடைய பேரிரக்கத்தை நம்பி
அதாவது யோனா ஒரு கட்டத்துல சொல்ற, நீர் இறங்க கூடாது, நீர் நீதி உள்ளவரா இருக்கணும் என்று. கடவுள் சொல்ற, எனக்கு நீதியை விட இரக்கம், என்னுடைய இரக்கம் தான் முன்னிலைப்படுத்தப்படும் என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு நாங்க அந்த களிமண் என்ற இடத்துல இருந்து பார்க்கும் போது கடவுள் சொல்லுற, என்னுடைய மக்கள் என்னுடைய வழிகளை விட்டு தவறி நடக்கிற நேரம் நான் அவர்களை திருத்தி என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து அவர்களை ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே போல என்னுடைய வழிகளில் இருந்து தவறி எனக்கு உவப்பெற்ற வழிகள்ல நடக்கும் போது அவர்களை கண்டித்து திருத்தவும் தயாராக இருக்கிறேன். சோ இந்த இந்த இடையில வந்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா சிவதி 2 சீடர்கள், 12 சீடர்கள்ல 2 சீடர்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் ஆஹ் யாக்கோபும் யோவானும் இயேசுநாதர்கிட்ட போயிட்டு கேப்பீனும், இயேசுவே நீர் இறந்து மரித்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்த பின்பு அந்த அரியணையில உமக்கு வலப்புறமும் இடப்புறமும் நாங்கள் இருக்கும்படியாக உமட்ட நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி. இது வந்து இன்னொரு விதத்துல நாங்க பார்த்தோம்னா இயேசுவின் மறுரூபம் இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 2வது கிழமை வாசகத்துல சொல்லப்படுகிறது. பேதுருவோட யோவானும் யாக்கோபும் உயர்மலைக்கு அழைத்து செல்லப்பட்டு இறப்பின் பிறகு உயிர்த்தெழுதலின் மாட்சி எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காட்சி ஒன்று காட்டப்பட்டது. அதாவது மலை அடிவாரத்திலிருந்து இவர்களை உயர்ந்த மலைக்கு இயேசுநாதர் அழைத்து சென்று ஒரு காட்சியை காட்டுறார். என்னுடைய உயிர்த்தெழுதலின் பின்பு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அந்த காட்சியின் உண்மையை விளங்கி இருப்பீங்க. அப்ப அவளுக்கு ஒரு உறுதி ஒன்று இருக்கும். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் பின்பு நிறுவப்படும் ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த ஆட்சியில இவளுக்கு ஒரு விருப்பம் கொண்டு வந்துடும். அதை பார்த்த உடனே இந்த ஆட்சிக்குள்ள நாங்க எப்படியாவது போயிடணும். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அந்த காட்சியை கண்டதால இவர்கள் அந்த காட்சியை குறித்து யாரோடையும் கதைக்க வேணாம் என்று சொல்லித்தான் அந்த நேரம் கடவுள் சொல்லுவார். அந்த காட்சி காட்டப்பட்ட நேரம் இயேசுநாதர் ஒரு கதிரவனுக்கு ஒரு சூரியனுக்கு ஈக்குவலான அவ்வளவு ஒளியினால நிரம்பப்பட்டிருப்பார். அப்ப அவர்கள் புரிந்திருப்பார்கள், இந்த உயிர்ப்பின் பிறகு அங்க நிலைநிறுத்தப்படும் அரசாட்சிக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதுதான் மாட்சியின் ஆட்சி. அந்த ஆட்சிக்குள்ள நாங்க எப்படியாவது போகணும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். அந்த அழைப்பு வந்து மற்ற சீடர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இவர்கள் என்ன நாங்க எல்லாம் இருக்கும் போது அதுக்கு ஆசைப்படுறீனும் ஒரு அதிகாரத்துக்கு ஆசைப்படுறீனும் என்று அவர்களை குறிச்சு அவர்கள் வந்து ஒரு 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 கமெண்ட் ஒன்று அதுல வருது. அது இயேசுநாதர் பார்த்துட்டு சொல்லுற, இதுக்கெல்லாம் நீங்க கமெண்ட் அடிக்க தேவையில்லை. உங்கள யாரு பணியாற்ற இருக்கிறீங்களோ உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. உங்கள யாரு முன்னிலைப்படுத்தி நீங்க தான் இந்த ஆட்சி, அதாவது தொண்டாற்றத்துக்கு நீங்க தான் முன்னிலையாக இருக்க போறீங்கன்ற எல்லாரும் உங்களை வந்து தாழ்த்தி கொண்டு இந்த பணியில ஈடுபடுங்க. என்ன தாழ்த்துகின்ற எல்லாருக்கும் அந்த ஆட்சி, அந்த முடிவில்லாத ஆட்சியில அந்த அந்த உயிர்ப்பின் மாட்சியில பங்கு கொள்றது எங்களுடைய கைகளில தரப்பட்டிருக்கு. அந்த ஆட்சிக்குள்ள நுழைகிறதுக்கு இந்த தவக்காலம் எங்களுக்கு என்ன அழைப்பு விடுகிறதுன்னு சொன்னா, நாங்க பார்த்தோம்னு சொன்னா அட்வென்ட் சீசன், திருவருகை காலம் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்றதை உணர்த்துகிற ஒரு காலம். அதே நேரம் தவக்காலம் நாங்க கடவுளோடு இருக்கிறோமா, கடவுளுடைய வழிகளுக்கு ஏற்ப அவருடைய திட்டத்திற்கு நாங்க எங்களை திறந்து கொடுக்கிறோமா, அந்த நியமங்களை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா, எரேமியாவை போல நாங்க ஆண்டவருடைய மாட்சியில நுழைகிறதுக்கு துன்புற தயாரா இருக்கிறோமா, இல்லாட்டியா நாங்க யோனாவை போல இல்ல நீர் நீதிய நிலைநாட்டோனும் அவையில் அப்படி செய்தீனும் நீர் அவைகளுக்கு அப்படி அழைக்கோணும், நான் உமக்கு இப்படி உண்மையாக இருந்தேன் எனக்கு நீர் இப்படி உண்மை உள்ளவராக இருக்கணும் என்று எங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறோமா, இல்லாட்டி அந்த ஜட்ஜ்மெண்டல் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு
நாங்க எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அவர் தந்தை எங்களை பார்க்கின்ற கண் ஒரே கண், எங்கள் மீது காட்டுகின்ற பேரிரக்கம் ஒரே இரக்கம் என்று சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை நாங்க இந்த உலகம் முழுக்க எங்களுடைய வாழ்வாலேயும் எங்களுடைய செயல்களினாலேயும் எங்களுடைய நிறைவினாலும் எங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவருக்காக துன்பப்படும் போது அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நாங்க ஆண்டவர் யார் என்று சொல்லி எப்பயாவது ஒரு நாள் டு த கோர், அதாவது தாங்க இயலாது உங்களால. எப்படி மருமகன் கடவுள் நிறைய இயேசுநாதர் நிறைய ரகசியமான துன்பங்களை அனுபவித்தார். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எங்களை சுற்றி இருக்கிற பேருக்கு தெரியாத நிறைய ரகசியமான துன்பங்களை நாங்க அனுபவித்திருப்போம். அப்படி அனுபவித்திருக்காட்டியா இனி வரும் காலங்கள்ல அனுபவிக்க கடவுள் கட்டாயம் அழைப்பு விடுவார். ஏனென்று சொன்னா துன்பங்களினூடாக யாராலையுமே விலை பேச முடியாத, யாராலையும் தடை செய்யப்பட்ட முடியாத ஒரு மாட்சியை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பெற்று தந்து விட்டார். இது எல்லாம் நிறைவேறிவிட்டது. எங்களுடைய பாவ கணக்குகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இன்னைக்கு நாங்க பார்க்கணும், எரேமியா போல நாங்க துன்பப்பட தயாரா இருக்கிறோமா? தாவீத போல எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த மன்னிப்பின் நிமித்தம் அந்த இரக்கத்திற்குள்ள, அதாவது இந்த தவக்காலம் என்றது ஒரு இரக்கத்தின் காலம், அந்த இரக்கத்தின் காலத்துக்குள்ள நாங்க பயணிக்க தயாரா இருக்கிறோமா? அப்படியே அந்த பயணிக்கிற நாங்கள் இயேசு அந்த நற்செய்தியின் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு டூர், அந்த 5 தூண்களை விசுவசிச்சு அதை அறிக்கையிட்டு அது 4 பேர், 40 பேர், 400 பேர், 4000 பேர், 40,000 பேர் இந்த உலகம் முழுக்க கொண்டு சென்று அதே 12 சீடர்களை போல நாங்க புதுமைகளை அதாவது we can bring down heaven to earth. அதாவது கடவுள் யார் என்றத யோனா அறிந்திருந்த, ஆனா அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த. கடவுள் போராடி அவரோட போராடி கடவுள் சொன்னார் யோனாக்கு, நான் இவ்வளவு இரக்கம் உள்ளவர், அதே இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுறதுக்கு நாங்க அவரோட பயணித்தா இன்றைக்கும் அவர் எங்களோடு போராடி நாங்க இந்த உலகத்துல அனுபவிக்கிற அவ்வளவு போராட்டங்களுக்கும் எங்களோடு இம்மானுவேலாக திருவருகை காலத்துல எங்களோடு வந்திருக்கிற ஆண்டவர் நாங்க எங்களுடைய வழிகளை திறந்து கொடுக்கும் போது எம்மோடு சேர்ந்து போராடி அந்த மாட்சியின் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசனம் இருக்கு. அந்த ஆசனத்துல ஒரு இரக்கத்தின் பேரிரக்கத்தை முடியாக சூடின மகளாக நாங்க போயிருப்போம். சோ இந்த வேளையில நாங்க எல்லோரும் எங்களை இந்த உலகத்துல கையளிக்கப்பட்டவர்களாக சித்தரிச்சு ஒரு கற்பனை பண்ணி நாங்க மன்றாடுவோம். ஆண்டவரே, அப்பா தந்தையே, எம்மை படைத்தவரே, எம்மை ஆய்ந்து அறிந்தவரே, எம்மை உம்முடைய கைகளில் ஒரு களிமண்ணாக, நீர் ஒரு குயவனாக இருக்கும்படி நாங்க நம்பி ஒரு களிமண்ணாக உம்முடைய சுதந்திரத்தின்படி, உம்முடைய நல்வாழ்வின் திட்டத்தின்படி எம்மை வணைவதற்கு நாங்கள் எப்போதும் அந்த களிமண் முழுவதையும் நாங்கள் ஒன்றுமே இல்லை உம்முடைய கையில நாங்கள் கையளிக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நீர் உமக்கு ஏற்ற விதத்தில் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் நிரம்பி வழிகின்ற ஒரு 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 மட்பானையாக மாற்றி அந்த 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 கிண்ணம் உடைய பேரிரக்கத்தால் மாற்றுகின்ற கிண்ணமாக மாறுவதற்கு நாங்கள் இந்த உலகத்துல சந்திக்கிற எந்த ஒரு போராட்டத்திலையும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நான் உம்மோடு இருந்த அந்த போராட்டத்தை வெல்கிறேனா என்று உயிருள்ள இறைவார்த்தையின் மூலம் நம்மை நாளாந்த பரிசோதனை செய்து கையளிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தடைகளில் இருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து உம்முடைய வார்த்தையினால் அவற்றை வென்று உம்முடைய அந்த மாட்சிக்குரிய அந்த இடத்தில் சேரும்படியாக எம்மோடு கூட இரும். யோனா உம்மை விட்டு விலகின சந்தர்ப்பத்துல நீர் எப்படி அவரை பின்தொடர்ந்தீரோ
உம்முடைய திட்டத்தின் நிமித்தம் அவர் துன்புறுத்தப்பட்டு அவர் துன்பங்கள் ஏற்று உம்முடைய இரக்கத்தை கண்டடைந்தாரோ, நாங்கள் எந்த துன்பத்திற்கு உள்ளானாலும் இறுதியில் உம்முடைய இரக்கத்தை கண்டவர்களாக உமது மகனாக மகளாக நீர் ஏற்பாடு செய்த அந்த இடத்தில் நாங்கள் வந்து சேரும்படியாக உம்மிடம் இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென்.